வேக்கால் மாதிரி அணைச்சா தான் தண்ணியெல்லாம் அந்த தண்ணி நடுவில் பாயிரத்தை செய்யப்படும். முத்து போன்ற கச்சானை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வயலில் கச்சான் போட்டு கொண்டு இருக்கணும். தண்ணி நிறைஞ்சி அந்த பகுதியில் கச்சான் நல்ல மாதிரி வாரத்துக்காண்டி நாங்கள் சின்ன சின்ன பாத்தியை தான் இந்த கச்சான் போட்டிருக்கிறோம். ஓடையில் இல்லை சும்மா ஆளை எடுக்கிறேன். ஓடை திரியட்டும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் எமது தோட்டத்திலே கச்சானானது நடப்போறோம். அந்த காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். இன்றைய இளைஞர் யுவதிகள் ஒரு தோட்டத்தை தமது பொழுதுபோக்காக மேற்கொள்வதில்லை மற்றும் அவர்கள் இந்த உணவு உட்கொள்வார்களே தவிர அந்த உணவு எவ்வாறு வருகின்றது, அந்த விவசாயிகள் படும் துன்பங்கள், விவசாயிகளுடைய கஷ்டத்தை அவர்கள் வியர்வை சிந்தித்தான் இந்த தோட்டத்தில் உழைத்துத்தான் நாங்கள் உணவு உட்கொண்டு வருகின்றோம். இது பழைய காலத்திலிருந்து விவசாயிகள் இப்பவும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த விவசாயத்தை இளைஞர் யுவதிகளுக்கு மென்மேலும் அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட அவர்கள் ஊக்குவிப்பதற்காக இந்த காணொளியானது நான் வெளிப்படுத்துகின்றேன். எங்களோட தோட்டத்திலே நான் கச்சான் போட்டு அதை போட்டு இப்போ கச்சான் எல்லாம் போட்டு செய்ய போகிறேன். அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டீபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொளிகளை பார்வையிடுவோம். பாருங்க, இந்த வயலைத்தான் நாங்கள் உழுது இப்போ கச்சான் போட போகிறோம். பாருங்க இந்த வயல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு ஒரு உழுது போட்டு கச்சான் போடுற நிகழ்வை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ ஒரு உழவணும். இப்போ டிராக்டரும் பெற போகுது. இப்போ வேறங்க, இப்போ டிராக்டர் எல்லாம் வந்து உழுதுட்டு இப்போ போயிருக்கீங்கன்னா நாங்கள் இப்போ டிராக்டரை உழுதுட்டு போனதுக்கு நாங்கள் இப்படி இந்த வரம்பு கட்டி வாய்க்கால் எல்லாம் கட்டி ஒரு பாத்தி மாதிரி போட்டு கச்சான் போட போகிறோம். அதை தான் பார்க்க போகிறீங்க. இப்படி நேராக ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படி போடுவோம். அதை பாருங்க இப்படி போடுற மாட்டேன். இப்படி நேராக போட்டால் தான் அந்த வாய்க்கால் தண்ணி போடுறது கச்சான் தானே போட போகிறோம். அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அந்த ஒரு பாத்தி மாதிரி போட்டு தான் செய்யணும். இப்போ நாங்கள் அந்த வாய்க்காலை போட்டுட்டு செய்வோமே. இப்படி வேக்கால் மாதிரி அணைச்சா தான் தண்ணியெல்லாம் அந்த தண்ணி நடுவில் பாயிரத்தை செய்ய போகணும். இந்த நடுவில் இப்படி வேக்கால் மாதிரி போட்டு தான் செய்யணும். பாருங்க, இப்படி வேக்கால் மாதிரி போட்டால் தான் தண்ணியிலெல்லாம் பாயும். இல்லை நடுவில் ஒரு மூடு மாதிரி இப்படி செய்ய போகிறோம். நடுவில் வாய்க்கால் வந்து சைட்டில் அப்படி ரெண்டு பக்கம் தண்ணி பாயிற மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த இதில் வாய்க்கால் மாதிரி இப்படி போட்டுட்டு இதில் வாய்க்கால் வேற போகுது. அதை தான் பார்க்குறீங்க. பெரிய வாய்க்கால், இது பெரிய வாய்க்கால். அப்போ கொஞ்சம் மண்ணுகள் கொஞ்சம் அள்ளி போட்டால் தான் தண்ணிகள் உடைக்காது. எப்படி பெருசாக போட்டால் தான் பெரிய வாய்க்காலாக போடணும். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அள்ளி மண் கட்டியாக கிடக்குங்க. இப்படி போட்டால் தான் இதெல்லாம் ஃபுல்லாக போட்டால் தான் இப்படி பெரிய வாட்டியாக போட்டால் தான் பெரிய வாய்க்கால் தானே வரப்போம். அப்போ இப்படி நேர வாய்க்கால், பெரிய வாய்க்கால் வரப்போகுது. ரெண்டு பக்கத்தில் இஞ்சால கச்சான் போட போகிறோம் பாத்தியா, இஞ்சாலம் போகிறோம் கச்சா போகிறோம். அப்படி நேர போகுது கச்சான். அப்படி பாத்தியை கட்டுவோம். இதான் அந்த கச்சான் முத்தை பார்க்குறீங்கள். இது யாழ்ப்பாணத்தில் கிலோ 700 ரூபாய்க்கு வாங்கி கையால் உடைச்சி தற்போது பாருங்க முத்தாக காணப்படுகிறது. இனி இதை போட போகிறோம்.
இப்போ பாருங்க இந்த வயலுக்கு தான் நிற்கிறோம். வயலுக்கு பாத்திகள் கட்டி எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஆக்கள் கச்சானை போட்டு கொண்டிருக்கிறோம். இதான் அந்த வாய்க்கால் போட்டிருக்கிறோம் பாருங்க. வாய்க்கால் போட்டு இந்த முதல் நான் உங்களுக்கு காணொலியில் போட்டிருப்பேன். இந்த காணொலியில் போடைக்கு அந்த வாய்க்கால் ஒன்று பெருசாக போட்டதுக்கு தான் அந்த பெரிய வாய்க்கால். அது அப்படி போட்டால் தான் தண்ணி பாயும். அந்த உடைக்காமல் இப்போ பாயிறதுக்காண்டி 2 பகுதியிலையும் பாயிறதுக்காண்டி தான் இப்படி போட்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ கச்சானை எல்லாம் போட்டு நல்ல எல்லாம் நல்ல கச்சானை பாருங்க, எல்லாம் முளைச்சு கிடக்கு. எல்லாம் பெரிய பெரிய கச்சானை தான் எல்லாம் முளைச்சிட்டு பாருங்க. பெரிய வயலை தான் காட்டுறாங்க பாருங்க. உயரமா காட்டுறேன் பாருங்க. எப்படி கச்சான வயலை பாருங்க. இது பெரிய வயல் தான். பெரிய வயல்ல இப்ப கச்சான் போட்டு இருக்கிறோம். சரியான காத்தடிக்கிறதுல இந்த கமரா கிளியரா இருக்கிறது. இந்த பாருங்க கச்சானானது இப்ப போட்டு இருக்கிறோம். கச்சான இந்த பாருங்க, கச்சான எல்லாம் விளைஞ்சு வந்து இருக்கு பாருங்க. கொஞ்சம் கச்சான் பாத்தியில ஒரு பாத்தி சின்ன பாத்தியா போட்டு இருக்கோம் கச்சான். சின்ன பாத்தியில வந்த கச்சானை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. எல்லாம் சின்ன பாத்தியை தான் நாங்க போட்டுருக்கோம். ஏன்னா தண்ணி நிறைஞ்சு அந்த பகுதியில கச்சான் நல்ல மாதிரி வாரத்துக்காண்டி நாங்கள் சின்ன பாத்தியை தான் இந்த கச்சான் போட்டிருக்கிறோம். அப்ப அந்த சின்ன பாத்தின்னு சொன்னா தண்ணிகள் கூட நிற்கும். மற்றது அந்த தண்ணி ஃபுல்லா நின்று இலையில்லாதவர்களுக்கும் தண்ணி பாயக்கு கொஞ்சம் நல்ல மூச்சா கச்சான் வர பார்க்கும். தண்ணி நின்றா தானே எல்லா பயிரண்டாலும் நல்லா வரும். அதை எப்படி கச்சான் போட்டிருக்கோம் பாருங்க. எல்லா இடத்துலையும் நல்ல கச்சான் முளைச்சு எங்க பார்த்தாலும் கச்சானா தான் இருக்குது பாருங்க. பெரிய பரப்புல போட்டு செய்திருக்கிறோம். அதைத்தான் பாக்குறீங்களா. ஒரு பாத்தியா தான் கச்சானங்களை எல்லாம் போட்டு இருக்கிறோம். இப்படி பாருங்க கச்சான் தான் முழுக்க எல்லாம் போட்டு சின்ன வாய்க்கால் எல்லாம் வச்சு குறுக்கு வாய்க்கால் வச்சு கச்சான் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. கச்சான் போட்டிருக்கிறோம். மற்றது இன்னொரு வழிமுறையில கச்சான் போட்டிருக்கிறோம். அந்த வழிமுறையை பாருங்க. இந்த கச்சானை பாருங்க. இது பெரிய வாய்க்கால்ல போட்டிருக்கோம். பெரிய ஒரு குண்டு பாருங்க. அதிலேயும் போட்டிருக்கிறோம், இதிலேயும் போட்டிருக்கிறோம். எதிலே கூட அந்த கச்சான் விளையுதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்து பார்ப்போம்ன்றதுக்காக கச்சான பெரிய பாத்தியாக போட்டிருக்கிறோம் பாருங்க. இது பெரிய பாத்தியா தான் போட்டு கிடக்கு. பெரிய பாத்தியில எப்படி இருக்கு கச்சான், சின்ன பாத்தியில எப்படி விளைச்சல் கூட வருகுதோ அதுகளான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்வோம்ன்றதான் போட்டுக்கூடாது. அதான் 2 புரிவா. இது பாருங்க, இது பெரிய பாத்தி, அங்கால கிடக்கிறது சின்ன பாத்தியில போட்டிருக்கிறோம். இது அந்த வாய்க்காலுக்கு அங்கால வருது பாருங்க. அந்த இது பெரிய பாத்தி, இது சின்ன பாத்தியா போட்டுக்கிட்டா பாருங்க. சின்ன பாத்தியா போட்டுக்கிறாங்க. அப்படி பெரிய பரப்பில போட்டுக்கூடாது பாருங்க. ஒரு 5 பரப்பு இப்போ செய்கிறோம். அதெல்லாம் இப்போ கச்சான் போட்டுக்கூடாது. அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் மாடுகள் எல்லாமே நம்மள மாடுகள் தான் பயம். மாடுகள் திடீரென கச்சானகளுக்குள்ள வந்தாலும் பயன்தானே. மாடுகளும் வந்து புல்லுவல் மேய்ஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்க. கவுப்பியல் போட்டிருக்கிறோம். கவுப்பி அதை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் கவுப்பியல் தான் இருக்குது. கவுப்பி போட்டிருக்கிறோம். கவுப்பி கணக்குங்க. சோளா எல்லாம் இந்த கச்சான பக்கத்துல இருக்கிற கணக்கு எல்லாம் நல்லா வச்சு வந்து இதான் கிணறு. இந்த குழாய் கிணறு இதுல இருந்தா நாங்க தண்ணிகள் அடிக்கிறது. குழாய் கிணற பாருங்க. இப்போ தற்போது பாருங்க தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. தண்ணி ஒவ்வொரு பாத்தியாக அந்த கச்சானுக்கு விட்டு கொண்டு இருக்கிறோம். தண்ணி பாருங்க தண்ணி போய்கொண்டு இருக்குது. பாம்பு நெளிஞ்ச மாதிரி போய்கொண்டிருக்கு தண்ணி. இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் பாஞ்சு அரைவாசி இப்போ கட்டிக்கிட்டேன் பாருங்க. அரைவாசி தண்ணி கட்டிக்கிட்டேன். அங்கால மற்றது அரைவாசி இப்போ கட்டணும். இப்போ தண்ணி பாஞ்ச இடத்த தண்ணிங்க பார்க்குறீங்களா. இப்போ கச்சானை பாருங்க நல்ல கிட்ட கொண்டது காரணம் இப்படி நல்ல பச்சை பசைன்னு இருக்குது. கச்சானை எல்லாம் நல்ல மாதிரி வந்துருக்குது. எல்லாம் நல்ல மாதிரி முளைச்சி இருக்குது. இப்போ கச்சானுக்கு இடையில் பாருங்க மரவள்ளி இலையெல்லாம் வச்சுருக்கு. கச்சானுக்கு இடையில் மரவள்ளி தடி வச்சுருக்கு. மரவள்ளி தடியை வச்சுருக்குறோம் பாருங்க. இந்த மரவள்ளி தடி
கச்சானுக்கு கச்சானுக்கு நடுவில் மரவள்ளி எல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த மரவள்ளியை பாருங்க, முளையெல்லாம் பெருகுது, வந்து கொண்டிருக்கு மரவள்ளி. இடையில் அப்படி இப்படி மரவள்ளிகள், கச்சானுகள், அதுக்கிடையில் சோழனை எல்லாம் வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, எல்லாம் மரவள்ளி தடி எல்லாம் வச்சிருக்கிறோம். மரவள்ளி தடி இந்தா மரவள்ளி தடிக்கெல்லாம் கிடாது பாருங்க. மரவள்ளி தடிக்கு இஞ்சால அப்படி இந்த பைத்த சோழனுகள் எல்லாம் கவுப்பியல் எல்லாம் போட்டு கிடாது. இந்த கவுப்பியை பாருங்க, கவுப்பி இந்த லைனில் கவுப்பி வச்சிருக்கிறோம். இது சோழனை பாருங்க, சோழன். என்னுடைய தோட்டத்திலே பாருங்க கச்சான் போட்டு, கச்சானுக்கு தற்போது நான் இறைச்சி கொண்டிருக்கிறேன். பாருங்க கச்சானுக்கு இங்கே தண்ணி போய் கொண்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு பாத்தியாக தண்ணி திறந்து விட்டுருக்கிறேன். தண்ணி விட்டு தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது. ஃபுல்லாக அண்டை தண்ணி விடணும். ஃபுல்லாக விட்டால் தான் தண்ணி, வெயில் கூட தானே இப்போ தண்ணி விடணும். தண்ணியை விட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த மம்பட்டியாலாம் இப்போ நான் இந்த மம்பட்டியாலாம் கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த மம்பட்டியால் ஒரு பாத்தியாக தண்ணியை விட்டு கொண்டிருக்கிறேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பாருங்க கத்தரிக்காண்டு நட்டுருக்கோங்க. கத்தரிக்காண்டு ஒரு பாத்திகளை போட்டு நாங்கள் அது நல்ல இதாக வந்துருக்கு. வச்சுட்டு இருக்கா, தண்ணி இருக்கா விடணும். மற்ற இந்த சோளன் போட்டிருக்கான் பாருங்க. இந்த சோளன் பாருங்க, இதுதான் சோளன் கொட்டையை போட்டு நாங்கள் முளைச்சி வந்திருக்கு. இஞ்சாலையும் சோளன் கொட்டையெல்லாம் போட்டு முளைச்சி வந்திருக்கு. இஞ்சால அப்படி கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி கச்சானம் எல்லாம் நல்ல மாதிரி முளைச்சி இருக்குது. எல்லா கச்சானம் போட்ட கச்சானம் எல்லாம் நல்ல மாதிரி முளைச்சி கிடக்கு. இல்லை நான் ஓடையில் இல்லை, சும்மா ஆளை எடுக்கிறேன். ஓடி திரியட்ட அந்த கச்சான் போடுற காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். இப்படி நீங்களும் விவசாயத்தை மேற்கொள்ளும் மன்றத்திற்காக நான் இதை பதிவிடுறேன். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.